மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூடா நான் ஏதாவது சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. பயங்கர ஹிட்டு. அப்படியே பள்ளிவாசல்ல குடுக்குற நோம்பு கஞ்சி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப 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 ஹெல்தி. அது எப்படி பண்ணலான்னு பாத்துரலாம். ஒரு பேன்ல பட்டர், ஆயில் சேர்த்துட்டு, கூடவே கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பல்லாரி எல்லாம் சேர்த்து ப்ரக்கோலி நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி. இதில கண்டிப்பா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த கலர் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கசப்பு இருக்குமோன்னு நெனச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்போ இதில ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு குக் பண்ணுங்க. இத நீங்க பேன்லேயும் செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல செஞ்சிருக்கனால ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நல்லாவே ப்ரோக்கோலி எனக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ குயிக்கா ரெடி பண்ணணும்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியா. சேம் பேன்ல வந்துட்டு பட்டர் சேர்த்து நல்லா கார்லிக் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து சூப் குடிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது கூட வந்து வீட் ஃப்ளார் இல்ல மைதா சேர்த்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிட்டு, அரைச்சு வச்சிருக்க அந்த ஸ்மூத் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னிஷிங்க்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சூப்பரா வந்து சூப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கார்லிக்கோட சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ளேவரும் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. ஃபைனல் டச்சா ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா கார்னிஷ் பண்ணி எடுத்துட்டு, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோவோட அந்த சூப்பை சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல இந்த சூப் இருந்துச்சு. பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் மெயின் திங் இத ஹாட்டா சர்வ் பண்ண மறந்துடாதீங்க.